இன்று மார்கழி 30ஆம் நாள். திருப்பாவை 30ஆம் பாசுரம். வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனை திங்கள் திருமுகத்து சேலிலையா சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றில் அறை புதுவை பைங்கமல தந்தேரியல் பட்டபிரம் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பறை சுரைப்பார் 2 மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவரெம்பாவாய். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருப்பாவை பாசுரம் 30வது பாடல் விளக்கம். இந்த பாசுரத்தில் கண்ணபிரானிடம் கூறுகின்றார்கள் ஆயர் குலத்து பெண்கள், கண்ணபிரானே, நீ வழங்கக்கூடிய அந்த சிறு சிறு அணிகலன்களுக்காக நாங்கள் உனக்காக நோன்பு நோற்கவில்லை. நாங்கள் நோற்ற அந்த நோம்பிற்கான பரிசினை நீ எங்களுக்கு நல்குவாயாக. வீடு வேறு என்ற அந்த பிறவா பெரும்பயனை எங்களுக்கு நல்குவாயாக. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஆயர் குலத்தில் மீண்டும் கண்ணன் உதிக்க வேண்டும், ஆயர் குலத்தில் உதித்த காரணத்தினால் நாங்களும் ஆயர் குலத்தில் தோன்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கின்றார். சிறு சிறு அணிகலன் என்பது பாறை போன்றவையாகும். அவையெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. நீ வழங்கக்கூடிய வீடு பெற்று நாங்கள் வேண்டுகின்றோம். எனவே இந்த 30 பாசுரங்களையும் நாம் படிக்கும் போது நமக்கு அறம் பொருள் இன்பம் வீடு வேறு என்ற அனைத்தையும் நமக்கு கண்ணபிரான் வழங்குவான். எனவே இந்த உலகில் நாம் சிறப்பாக வாழ்வதோடு அந்த உலகத்திலும் சிறப்பாக வாழ முடியும் என்பதை பெரும் பயனாக இங்கு ஆண்டாள் நாச்சியார் கூறியிருக்கின்றார். திருப்பள்ளி எழுச்சி 10வது பாடல். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனிய கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலால் அவன் விருப்பெய்யவும் மலரவன் ஆசை படவும் மலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இவ்வாய்ப்பளித்த இக்கல்லூரி நிறுவனத்திற்கு நன்றி. என் பெயர் தா குகஸ்ரீ. என் பெயர் சோ கார்த்திகா. நாங்கள் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறோம். திருப்பள்ளி எழுச்சி 10வது பாடல் விளக்கம். இந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானே, கோலை மலர்களும் தாமரை மலர்களும் மலர்ந்திருக்கின்றன. உன்னை வணங்குவதற்காக அடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த அடியவர்களுக்காக நீ அருள் தருகின்றாய். அந்த அருளை தரும் பொழுது இந்த உலகத்தில் அனைத்தையும் வழங்கக்கூடியவன் நீதான், அனைத்துமாகவும் நீதான் இருக்கின்றாய். எனவே நீ விரைவாக பள்ளி எழுந்தருள வேண்டும். உன்னுடைய அடியவர்களுக்காக, இந்த உலக பந்த பாசங்கள் இல்லாமல் வாழக்கூடிய அடியவர்களுக்காகவும், அதாவது இந்த உலகத்தில் பிறந்த மானிடர்களுக்கு மட்டுமே நீ அருள் தருகின்றாய். எனவே மேலுலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவும் திருமாலும் நாங்கள் இங்கு இந்த பூலோகத்தில் பிறக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளும்படியான பள்ளி எழுச்சி பாடல்தான் இது. எனவே எங்களுக்கு அருள் புரிந்ததை போல நீ அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று சிவனிடம் மணிவாசகர் கேட்கின்றார். நன்றி. இந்த இதுவரை 30 பாசுரங்களையும் 30 பாடல்களையும் சிறப்புற பாடி எங்களுக்கு துணை நின்ற மாணவ கண்மணிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் கல்வி நிறுவனங்களின் சார்பாக நன்றி.